போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். பண பரிமாற்ற வழக்கை விசாரிக்க கூடாது என செந்தில் பாலாஜியின் உதவியாளர் இடையீட்டு மனுவும் தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரம். வணக்கம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் சட்டவிரோத பணமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதாக கடந்த ஆண்டு முன்பாகவே கைது செய்யப்பட்டு விடுதலையான செந்தில் பாலாஜியின் வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மீதான சிறப்பு நீதிமன்ற விசாரணையில் முடிவெடுக்கும் வரை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கை விசாரிக்க கூடாது என தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவிற்கு நவம்பர் 24ஆம் தேதிக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை வருகிறது. இந்த வழக்கில் சாட்சிகளிடம் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, உதவியாளர் கார்த்திகேயன் மற்றும் கணேசன் உள்ளிட்ட இருவர் சிறப்பு நீதிமன்றத்திலும் இது தொடர்பான வழக்கில் முடிவெடுக்கும் வரை அமலாக்கத்தை தொடர்ந்த இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இதய சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்ற அவரின் சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட 11 பேர் நேரில் ஆஜராகியிருந்தார்கள். அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் சாட்சி விசாரணை தள்ளி வைக்க கோரிய மனு தொடர்பாக பதிலளிப்பதற்கு கூடுதலாக அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கார்த்திகேயன் மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு கால அவகாசம் வழங்கி வழக்கின் விசாரணையை நவம்பர் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.